என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தி வந்த தேவனை உயர்த்தி பாடி துதித்து ஆராதிப்போமாக. அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா ஒன்றுமல்லாமல் போயிருப்போம். ஏன்னா நமக்கு வந்த சோதனைகளும் போராட்டங்களும் ஆபத்துகளும் விபத்துகளும் வியாதிகளும் நாம் நினைத்து பார்க்க முடியாதவைகள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும், இந்த வருடத்தின் கடைசி நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய ஆராதனையிலே கொண்டு வந்து நிறுத்தின தேவனை நாம் அமைதியாக இருந்து நாம் வேடிக்கை பார்க்க வரவில்லை. நாம் வாயை விரிவாய்த்திருந்து அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி அவரை போற்றி துதித்து ஆராதிப்போமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி துதிப்போமாக. ஹல்லேலூயா. என்னோட
தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோமாக. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன். நாம் என்ன செய்தாலும், எதை செய்தாலும், எதை பார்த்தாலும் கர்த்தர் நம்மளை கண்ணோக்கமாயிருந்து நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். ஆராய்ந்து அறிகிற அவர் நம் ஒவ்வொரு செயல்களையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறதுனாலே நாம் கவனமாயிருந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த இறுதி வரை காத்த தேவன் புதிய ஆண்டிலையும் புதிய கிருபைகளை தந்து, புதிய வல்லமைகளை தந்து, புதிய ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை நடத்த அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை பாடி துதிப்போமாக. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் அதையும் அறிந்திருக்கிறார். தாவீது சொன்ன கடலின் ஆழத்தில் போயிருந்தாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று சொன்னது போல எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் நேர்மையுமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை வழி நடத்த, நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். Hallelujah.
ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே கத்தாவே உடைய சமூகத்துக்கு கத்தாவே வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஆமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிருபை 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 தந்து நடத்தினதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா பலன் தந்து நடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்த ஜனங்கள் வெட்கமடையாதபடி இம்மட்டுமாய் நீ நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரிக்கபா லெவி சதரவ கரவலவா. ஆளுகை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் கண்மலையானவரே, கோட்டையானவரே, துருகமானவரே, நம்பிக்கையானவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அரரகவரி வெக்கவவர வலவி கரவலவலவா. ஆளுகை செய்கிற தேவன் எங்களை ஆண்டு நடத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. நாங்கள் உலகத்தை நோக்கி ஓடவில்லை, உம்மை நோக்கி கத்தாவே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இந்த கால வேளையிலே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, பாடி துதிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கட்டுகளை உடைக்கிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நீர் மறக்காமலும் வெறுக்காமலும் நீர் எங்களை கத்தாவே மார்போடு அணைத்து இம்மட்டும் பாதுகாத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறவாதபடி நினைக்கிறவரே அப்பா எங்களை கத்தா ஒரு நாள் எங்களை வெறுக்காத தேவன் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நாங்கள் மறந்து போயிருக்கலாம், நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனா உங்க கிருபை இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்தி வருகிறது ராஜா. ஒரு கருவி ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறங்க தாவை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. நாம் அந்த தேவனை நாம் மனதார அவரை துதிப்போமாக. இரவும் பகலும் என்னை நினைத்தே இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் எத்தனையோ பேர் இரவு படுத்து எந்திரிக்கல. ஆனா கர்த்தர் நம்மளை ஜீவனோடு இந்த கால வேளையிலே அவரை ஆராதிப்பதற்கு கொண்டு வந்த தேவனை நாம் உயர்த்தி பாடி ஆராதிப்போமாக. மறவாமல் நினைத்தீரையா.
துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஹல்லேலூயா 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 முழு மனதோடு நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதிப்போமாக, நன்றி நிறைந்த மனதோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த காலங்களை எல்லாம் நாம் திரும்பி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்வோமாக. எந்த சோகத்திலும் கர்த்தர் உதவி செய்தார், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். வனாந்தர பயணம் தான், ஆனாலும் கர்த்தர் கூட வந்தார். கரடு முரடான பாதைதான், ஆனால் தூக்கி சுமந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். உணர்கிறவரால் துதிக்காமல் இருக்க முடியாது. நம்புறவர்கள் கர்த்தரை ஆராதிங்க. பிசாசனம் தீமை செய்ய நினைத்தான், தேவனோட நன்மையாய் மாற்றினார். ஓ ஹல்லேலூயா. பிசாசு கண்ணீரை வரவழைத்தான், ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொன்னாரே. தேவன் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. Glory to Jesus. Hallelujah. 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 வலக்கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்க ஒருவேளை ஸ்தோத்திர வேதனையோடு துக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் தேவன் நிச்சயமாக அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க நம்பிக்கை இருக்கிறது? கையை உயர்த்தி. நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் இல்லை, கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது ரொம்ப அழகா சொல்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுது, தலையினால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி செய்கிற ஆண்டவர். எல்லா கண்களும் மூடி, கண்கள் கண்ணீரோடு கூட கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக தேவனை துதிப்போமாக. இரத்தத்தில் கிடந்தாய், நான் வந்து உன் கையை பிடித்து உன்னை தூக்கி நீ பிழைத்திரு என்று சொன்னேன் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் தான் நம்மளை பார்த்து சொன்னார், நீ பிழைத்திரு, இரத்தத்தில் கிடந்த உன்னை பிழைத்திரு என்று சொன்னேன். கர்த்தர் பிழைக்க பண்ணின தேவன், ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றியோடு கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி ஆண்டவரே. சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் நிலைநிற்க முடியாது. சரீரத்திலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுவாசம் தந்து பலத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். சூழ்நிலைகளை உணர்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருப்போர் நாளை. எப்படி மரணம் வருதுன்னே தெரியல. ஜனங்க கொத்து கொத்தா மரித்து கொண்டு உலகமெங்கிலும் ஒரு பெரும் கூட்டம் அழிந்து இந்த ஒரு நிமிஷத்துல எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க. கடந்த பெரும் வெள்ளத்துல கூட நிறைய பேர் இறந்து போனாங்க. சென்னையிலும் சரி, தூத்துக்குடியிலும் சரி. ஹல்லேலூயா. நாம் நீதிமான் என்பதனாலே அல்ல, கர்த்தர் கிருபையால் வாழ்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுமா? கிருபையால் வாழ்கிறோம். ஆமென் சொல்லுவோம். கிருபையால் வாழ்கிறேன். சொல்லுங்க ஆண்டவர், கிருபையால் வாழ்கிறேன், கிருபையால் வாழ்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஒரு நிமிஷத்துல தவறான முடிவு எடுத்துடுறாங்க. கவலை, நமக்கெல்லாம் வந்த கவலைக்கு நாமெல்லாம் எப்பவுமே போயிருக்கணும். ஆனால் அவருக்கு கவலையெல்லாம் மாற்றினு நம்மளை தூக்கி எடுத்தாரு. உள்ள உடைஞ்சு நின்ன நேரங்களில் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார். மகளே, இன்னைக்கு மற்ற மக்களை போல உனக்கு வந்த கவலைக்கு நீ உயிரோடு இருந்திருக்க முடியாது. உனக்கு வந்த வேதனையில நீ உயிரோடு இருக்கிறன்னா ஆண்டவர் தான் உன்னை பலப்படுத்தினார். மகளே, சகோதரா, உன் வாழ்வில் வந்த துன்பங்கள் துயரங்கள்
கிருபை வந்ததுக்கு நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறனா அதுல அவர் தான் உன்னை தைரியப்படுத்தினார், மீட்டு கொண்டு வந்தார், மீட்டு கொண்டு வந்தார். துக்கத்துல நீ அழிந்து போயிருப்பாய், தேவனை பலப்படுத்தினார். சின்ன சின்ன கவலைகள்லாம் எத்தனையோ பேரு கோடீஸ்வரர்கள் கூட. கர்நாடகாவிலே முன்னாள் முதலமைச்சருடைய மருமகன் ஒருத்தர் பல நிறுவனங்களை வைத்திருந்தவர், கோடிக்கணக்கான சொத்துக்கள். அவர் டீ கடை தான், ஒரு டீ 800 ரூபாய், ஒரு டீ 800 ரூபாய் அவருடைய டீ கடையில். ஏராளமான சொத்துக்கள். வாழ்க்கையில் அவருக்கு கடன் பிரச்சனை. ஒரு பெரிய ஆத்துல பாலத்துல கார் நிறுத்திட்டு அது உள்ள குதிச்சு மறிச்சிட்டார், தற்கொலை பண்ணிட்டு. கோடீஸ்வரனுக்கும் கூட கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஏதோ சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம் மக்கள் மாண்டு போனார். நம்முடைய வாழ்வில தண்ணீர்கள் புரண்டு வந்தது, அக்னியில் நடந்தோம், சிங்கத்தின் குகைக்குள்ளே தள்ளப்பட்டோம், அக்னி சாலைக்குள்ளே நடந்து வந்தோம். ஆனால் தேவன் பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்தார். 2 கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. கண்ணீர்கள் மத்தியில் நான் நடந்த போதும் மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. கண்ணீர்கள் மத்தியில் நான் நடந்த, சத்தமா பாடுகிறான், மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை நீக்கதும் கிருபையப்பா, என்னை நீக்கதும் கிருபையப்பா. ஆண்டவரே நன்றி இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுங்க, பாடுங்க. உங்க முழு பலத்தோடு பாடுங்க ஆண்டவரே. மனுஷனா இல்ல, உன்னத தேவனை பாடுறோம். நமக்காக உயிர் கொடுத்தவரை பாடும்போது உயிரோடு பாடுவோம். எஸ், சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா ஏசையாவும் அன்பு போதுமே, கிருபை போதுமே.
போதும். நேசரேவும் கிருபை போதுமே. அன்னையின் கருவில தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. அன்னையின் கருவில தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது, நான் வழி தப்பி அலைந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. என்னை ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும். பாடல் வரி உள்ளத்திலிருந்து வரட்டும். எஸ். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே. நேசரேவும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே. நேசரேவும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே. நேசரேவும் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பே. இசையாவும் அன்பு போதுமே. நேசரேவும் கிருபை போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து போகும் அன்புக்காக அழியாத அன்பை தூக்கி எறிகிற இந்த காலங்கள்ல அழியாத அன்பு மாத்திரம் எனக்கு போதும் என்று நிற்கிற தேவ ஜனமே, அழியாத இயேசுவின் அன்பு மட்டும் போதும் என்று நினைக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்தின் அன்பு அழிந்து போகுமே, அழியாத அன்பு அவருடைய அன்புதானே. மாயான அன்பு உள்ள உலகத்தில் வாழ்கிறோமே. இந்த உலகத்துல கிறிஸ்துவின் மாயமற்ற அன்பு உயர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை எவ்வளவு துதிச்சாலும் போதாது. எத்தனை மணி நேரம் ஆண்டவரை பாடினாலும் துதித்தாலும் அது போதாது. அவர் அவ்வளவு நல்லவர். அவர் அவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.